கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியை நான் படிக்கும் போது எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தர் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. இந்த உலகத்திலே எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதவிதமான அடைக்கலத்தை மனுஷன் வைத்திருக்கிறான். ஆனால் மனுஷத்திலே மனுஷ அடைக்கலம், பணத்தின் அடைக்கலம், படிப்பின் அடைக்கலம், பலவிதமான ஐஸ்வர்யத்தின் அடைக்கலம் எல்லாம் மனுஷன் வைத்திருந்தாலும் எல்லா அடைக்கலங்களும் மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு மாறிப்போம். நம்முடைய தேவனுடைய அடைக்கலம் எப்படிப்பட்டது வாசித்து பாருங்க. 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அடைக்கலமான தேவன், அது மட்டுமல்ல அனுகூலமான துணைவராய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்றால் அவர் எப்படிப்பட்ட தேவன்? உபாகத்தில் சொல்லப்பட்ட அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவன், அநாதியா இருக்கிற தேவன், அவரை போல ஒரு பெரிய தேவன், அவரை போல உன்னதமான தேவன், அவரை போல உண்மையான தேவன், அவரை போல ஜீவனுள்ள தேவன் வேறு எவருமே இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவன். வழியை காண்பிக்கிறவர், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர், சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்திலே வந்ததான இயேசுவை ஆராய்கிறவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. நாம் பாக்கியசாலி. இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் தெய்வத்தை அறிய முடியாதபடி இருளுக்குள் இருந்து தவிக்கும் போது, ஆமென், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுவேன் படிக்கிறோமே. அந்த பெரிய வெளிச்சம் தான் ஆண்டவராகிய இயேசு. பெரிய வெளிச்சமாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, இருளாகிய பாவங்கள், இருளாகிய சாபங்கள், இருளாகிய வியாதிகள், இருளாகிய உபத்திரங்கள், இருளாகிய சஞ்சலங்கள், இருளாகிய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரமாய் எடுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவருடைய வாழ்க்கையை மிகவும் கலக்க ஆரம்பிக்கிறது, கவலைக்குள்ளாக்க ஆரம்பிக்கிறது, தேவையில்லாத பல சிந்தனைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய பள்ளியிலே எப்படி சமாதானம் பெற்றோர் என்று தெரியாதபடி அவன் திகைக்க ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சமாதான பிரபு இயேசு. வாசித்து பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 6:9 படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்முடைய தேவன் சமாதானத்தை காரணம், நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நம்முடைய தேவன் சமாதானத்தின் ஊற்று. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த தேவனை நாம் அதிகமாக நேசிக்கணும், ஆராதிக்கணும், அவர் விசுவாசிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வந்ததே பாவிகளை ரட்சிக்க. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டதான ஜனத்தை விடுவித்து நித்தியத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக தான் ஆண்டவராய் இயேசு சிசுவாக ஒரு மானிட ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் பிறந்ததனுடைய முக்கியமான ஒரு நோக்கம், என்னையும் உங்களை மீட்டெடுத்து பரலோகம் கொண்டு சேர்க்கும்படியாக. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் எவ்வளவு மகிமையானவர், அவர் எவ்வளவு அதிசயமான தேவன். உலகம் எங்கும் அவரை ஆராய்ச்சி கொண்ட இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பண்டிகை நாளாக, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளாக, இயேசு கிறிஸ்து பிறந்தனுடைய ஒரு அடையாளமாக எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்களோ, எங்கு பார்த்தாலும் சீரியலோ, ஐயோ எவ்வளவு மகிமையா இருக்கிற இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை உண்டென்றால் அதுதான் இயேசுவின் பிறப்பு. அல்லேலூயா. என்றைக்கு பிறந்தார் தெரியாது, ஆனால் இயேசு பிறந்தது உண்மை, இயேசு வளர்ந்தது உண்மை, இயேசு இந்த உலகத்தில் வந்தது உண்மை, மறுபடியும் அவர் அடக்கம் பண்ணோடு உயிர் தெழுந்தது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற
அருமையான தேவனுடைய பிள்ளை, கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டும் நன்மையான காரியங்களை செய்தார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டு ஆகையா பொல்லாப்பே நேரிடாது. வாதமும் கூடாரத்தை நம்முடைய வீடை சுற்றிலும் தேவனுடைய விசேஷ பிரசன்னம், தேவ தூதருடைய பாதுகாவல் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு சத்துரு நம்முடைய காம்பவுண்டுக்குள் வரக்கூடாது. நம்முடைய காம்பவுண்ட் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தால் வல்லமையால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய வீடு நீதிமானுடைய வீடா இருக்க வேண்டும். நீதிமானுடைய வீட்டில் கம்பீர சத்தம். என்ன கம்பீர சத்தம்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த நாள் பகலிலே தேவன் வந்த தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியார் நம்மோடு கூட தொடர்ந்து பேச ஜெபத்தோடு இருப்போம். விசேஷமாக இந்த வேளையிலே கர்த்தர் கடந்த நாட்களில் நமக்கு நன்மைகளை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே தேவனை மையப்படுத்தி நன்றி சொல்லி சாட்சி சொல்லி கர்த்தர் மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சி சொல்லும் நேரம்.